திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெற்று வரும் மாசி திருவிழாவை ஒட்டி ஆன்மீக சொற்பொழிவாளரான சிறுமி ஆழ்வார் ஸ்ரீநிதி கோயிலில் வழிபாடு நடத்தியதோடு தனது இனிய மழலை குரலில் கோவில் வரலாறு பற்றி சொற்பொழிவாற்றினார். சுவாதிஷ்டானாம் திருச்சீரலைவாய்ந்த சிறப்பான அறுபடை ஸ்தலம், பிறவி பெருந்தண்டத்தில் இருந்து நீங்கி பிறவி பெருங்கடலை தாண்டக்கூடிய ஸ்தலம். அறுபடை வீடுகள்ல பல விசேஷங்களை கொண்ட இந்த திருச்செந்தூர் ஒரு தேவார வைப்புத்தலம். அதென்ன தேவார வைப்புத்தலம்? எப்படி 108 திவ்ய தேசங்கள் 12 ஆழ்வார்கள்னால பாடல் பெற்றதோ அதே மாதிரி அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற பல நாயன்மார்கள்னால பாடல் பெற்ற ஸ்தலத்தை தான் தேவார வைப்புத்தலம்னு சொல்வா. எப்படி ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த திருச்செந்தூரை பூலோக கைலாயம்னு சொல்வா. கைலை மலை அணைய செந்தல் பரிவாழ்வேன்னு பாடியிருக்கார் அருணகிரிநாதர். ஒரு முறை இந்த அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகரை தரிசிக்க வரும்போது முருகரோட ஆபரண அலங்காரத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போயிட்டா. ஆஹா ஆஹா முருகா, நீ இவ்வளவு ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு அழகா காட்சி கொடுக்குறியே, அப்படியே ஒரு நடன தரிசனம் கொடுத்தா நல்லா இருக்குமேனு கொஞ்சம் மழலை தமிழ்ல கெஞ்சி கேட்கிறார். பாவம் ராகம் தாளம், பாவ ராக தாளம் கலைகள்லயே உயர்ந்த கலை நடனக்கலை. அந்த நடனக்கலைக்கு பரத குருவானவர் உங்க அப்பா பரமேஸ்வரர். ஆனா உங்க அப்பா வயசானவர், அவர் ஆடுறதை விட நீ ஆடினா நல்லா இருக்குமே கொஞ்சம் மழலை தமிழ்ல கெஞ்சி கேட்க அருணகிரிநாதர். இப்படி அருணகிரிநாதருக்கு முருகர் நடன தரிசனம் கொடுத்த ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர். எல்லா அறுபடை வீடுமே மலை மேல குன்றை சார்ந்தது. இந்த திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையை சார்ந்தது. இங்குதான் முருகன் சூரபத்மன் என்கின்ற அரக்கனை சம்ஹாரம் செய்த இடம். பால முருகனா காட்சி அளிக்கிறார். பன்னிரு கண் வேலவனை தன்னிரு கண்ணால் பார்க்கும் பாக்கியம் பகைவருக்கும் கிட்டியதே உணர்ச்சி பொங்க கச்சியப்பர் பாடுறார். முருகர் சொல்றார், நீ எல்லா தேவரும் குளூச்சுடு, நான் ஒன்னு விட்டுடுறேன், போனா போதுன்னு விட்டுடுறேன். ஆனா விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்வாரியா, இந்த பாலமுருகன் சொன்ன ஒரு அறிவுரையும் அந்த அசுரனுக்கு காதலட்டல. பார்த்தார் முருகன், சம்ஹாரம் செஞ்சுட்டார். இந்த சூரனை சம்ஹாரம் செஞ்ச இடம் தான் இந்த திருச்செந்தூர். சூரனை சம்ஹாரம் செஞ்ச பிறகு வியாழ பகவான் முருகரை இங்க காட்சியளிக்கும்பார் சொல்றார். முருகனும் அதன்படியே செய்கிறார். வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்க ஒரு கோயில் எழுப்புறார். சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதுனால இந்த மூர்த்திக்கு சயந்திநாதன் அப்படின்னு பேர். அதுதான் காலப்போக்கில் செந்தில்நாதன் மாறிடுது. அதே மாதிரி திரு ஜெயந்தியூர் இருந்த இந்த ஸ்தலம் தான் காலப்போக்கில் திருச்செந்தூர் மாறிடுது. எப்படி பழனிக்கு பஞ்சாமிர்தமோ திருப்பதிக்கு லட்டோ, அதே மாதிரி இந்த திருச்செந்தூர்ல பன்னீரிலை விபூதி ரொம்ப பிரசித்தம். இந்த பன்னீரிலை விபூதி தீராத நோயெல்லாம் தீக்குமாமா. சுப்பிரமணிய புஜங்கத்தை ஏற்றிய ஆதிசங்கருக்கு ரோக நிவர்த்தி கொடுத்த ஸ்தலமாவும் இந்த திருச்செந்தூர் விளங்குது. சுப்பிரமணிய புஜங்கம் 32 பாடல்கள் ஏற்றியிருக்கார் ஆதிசங்கரர். சுப்பிரமணிய புஜங்கத்தோடைய 32வது பாடலும் திருச்செந்தூர் முருகனுடைய வெற்றியை பறைசாற்றும் விதமாக தான் இருக்கு. ஜயானந்த பூமம் ஜயாபார தாமம் ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே ஜயாமோக சிந்தோ ஜயாசேஷ பந்தோ ஜெயத்வம் தத் சதா முக்தி தானேஷ சூனோ அப்படின்னு பாடியிருக்கார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.